அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் 24,000 லெவலில் வந்து 24,050 ரீசன்ட் ஹையாக இருந்துச்சு 75 அந்த ரேஞ்சில். ஓகே, அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் நல்ல ஒரு கேப்பு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 பாயிண்ட் கிட்ட வேலி ஆயிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 2% நியர்பை வேலி ஆயிடுச்சு. ஓகேங்களா, 2% மேலே மேக்ஸிமம் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து அதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகே, ஸோ இமீடியட்டாக அந்த லெவலில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில், ஓகே சாரி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ரீனாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு 4 கேண்டில் ரெட் கேண்டில் வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரேஞ்சு, அதையும் தாண்டி மூவ் ஆகிருக்கு. பட் இது பெருசாக ஒன்று ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. ஓகே, ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து 15 கேண்டில், இந்த 3 கேண்டில் வந்து 15 கேண்டில். ஓகே, இந்த கேண்டிலுக்குள்ளே உங்களுக்கு ரேஞ்சு பிரேக் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ஒரு 4வது ரெட் கேண்டில் வந்து இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே போயிருக்கு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ரேஞ்சு பிரேக் டவுன் என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். சடனாக இம்மிடியட்டாக நெக்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் க்ரீன் கேண்டிலாக வந்துருச்சு. ஓகே, இங்கே வந்து லாங் என்ட்ரி போகிறதுக்கும் நல்லதில்லை, ஆல்ரெடி வந்து ஏறி இருக்கு, பெருசாக ஒன்றும் கரெக்ஷன் வரல. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி உங்களுக்கு புல்லிஷ் மூவ் ஆகி மார்னிங்கோட ஹை என்னவோ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்ப அந்த இடத்துல ஒரு 2-3 கேண்டில் கண்டினியூ ஆகிருக்கு, டச் ஆகி. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கு ஷார்ட் என்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் கிட்டே இறங்கிருக்கு. ஓகே, இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,275, லோ வந்து 24,175. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் நல்ல கரெக்டான ட்ரேடு கொடுத்துருக்கு, அது வந்து இது. ஸோ மேபி ஒரு ட்ரேட் ஃபெயிலாக இருந்தாலும் இன்னொரு ட்ரேடில் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி மூமெண்ட் அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் போயிருக்கு. நாளைக்கு வந்து மேபி இன்கேஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி அந்த லெவலில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு லாங் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இன்கேஸ் இந்த ரேஞ்சையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா மேபி ஒரு லெவல் வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் கிடைக்கிற வரைக்கும் கீழே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ். ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ மேக்ஸிமம் இறங்குறதுக்கு சான்சஸ், ஈவன் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆர் சேஃப்டியான ட்ரேட் எடுக்கணும்னா இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம், ஒரு புட் ஆப்ஷன். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வியூ வந்து புட் ஆப்ஷன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர் சார்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரேஞ்சை நம்ம பிரேக் பண்ணலை. ஓகே, ஸோ நாளைக்கு பெரிஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பட் ஒருவேளை நாளைக்கு மார்னிங்கே வந்து ஒரு 2% நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அந்த டைமில் நம்ம வந்து அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு லாங் என்ட்ரி போகிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, இன்கேஸ் மார்னிங் நம்ம இந்த இடத்துல ஒரு புட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அது எந்த லெவல் வரைக்கும் போகலாம்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். பட் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் கிடச்சி அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை மல்டிபிள் லாட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ஒரு ஃபியூ லாட்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு 1 லாட்டை மட்டும் எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈவன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணதுனாலும் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார்